தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளம் பெண்ணுக்கு தொடர்ந்து குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை கொடுத்துள்ளார் ஒரு இளைஞர். இதை தட்டி கேட்டதால் ஆத்திரத்தில் அந்த இளம் பெண்ணையே கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் அந்த 23 வயது இளம்பெண். தனியார் நிதி நிறுவனத்தில் கிளர்க்காக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமரன் என்பவர் தொடர்ந்து செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை கொடுத்து வந்துள்ளார். பலமுறை எச்சரித்தும் கேட்காததால் அந்த பெண் செந்தில்குமரனின் மனைவியிடமும் அவர் பணிபுரியும் உரிமையாளரிடமும் புகார் தெரிவித்துள்ளார். உடனே செந்தில்குமரனை நேரில் அழைத்து அவர் வேலை பார்க்கும் இடத்தில் கண்டித்துள்ளனர். அப்பொழுது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதில் ஆத்திரமடைந்த செந்தில்குமரன் அந்த பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த பெண்ணை அக்கம்பக்கத்தினர் மீட்டு கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து சென்ற போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கும்பகோணம் மேற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய செந்தில்குமரனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். குறுஞ்செய்தி அனுப்பி தொல்லை கொடுத்து வந்த நபரை தட்டி கேட்டதால் ஆத்திரத்தில் பெண்ணை கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.